வெல்கம் டு கிட்ஸ் தமிழ் ஸ்டோரிஸ். இன்னைக்கு எந்த கதையை படிக்க போறோம்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நாம சேர்ந்து கதையை படிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஹலோ குட்டீஸ், வாங்க படிக்கலாம். இன்னைக்கு நாம படிக்க போற கதையுடைய பெயர் சின்ன குட்டி. ஒரு கோழி பண்ணையில் சின்ன குட்டி அப்படின்னு ஒரு கோழி குஞ்சு இருந்தது. எப்பவும் குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் சொன்னாலும் கேட்காது. ஒரு நாள் சின்ன குட்டி வீட்டு கூரையை பார்த்து, அம்மா, நான் அந்த கூரைக்கு மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னது. அதை கேட்ட தாய்க்கோழி, அப்படியெல்லாம் போகவே கூடாது என்று திட்டியது. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் சின்ன குட்டி சும்மா இருந்தது. ஒரு நாள் காலையில எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குட்டி மட்டும் குடுகுடுன்னு ஓடியது. கூரை மீது ஏற என்ன வழி என்று தேடியது. அங்கிருந்த ஏணியை பார்த்தது. அடுத்த நிமிடம் சின்ன குட்டி கூரை மீது தனியாக நின்னுகிட்டு இருந்தது. ஆஹா, இங்கிருந்து பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு என்று கீழே பார்த்து கொண்டிருந்தது. அப்போது வானத்தில் ஏதோ சிறகடிக்கும் சத்தம் கேட்டது. மேலே பார்த்த சின்ன குட்டியின் உடல் அச்சத்தில் நடுங்கியது. அம்மா, அம்மா, காப்பாத்து, இங்கே ஒரு பருந்து என்று அலறியது. வேகமாக கீழே இறங்கிய பருந்து சின்ன குட்டியிடம் வந்தது. அப்போது கீழே இருந்து கூரைக்கு
தாய்க்கோழி பறந்து வந்தது. கோழியின் தாக்குதலை எதிர்பார்க்காத பருந்து விருட்டென்று அங்கிருந்து பறந்து சென்றுவிட்டது. தாய்க்கோழியின் முதுகில் ஏறிக்கொண்ட சின்னக்குட்டி பாதுகாப்பாக கீழே இறங்கி பண்ணைக்குள் வந்து சேர்ந்தது. கூரை மீது ஏறக்கூடாது என்று தன் தாய் சொன்ன காரணமும் அதற்கு புரிந்தது. அதற்குப் பிறகு சின்னக்குட்டி கூரை மீது ஏறாமல் கீழேயே தன் குறும்புகளை தொடர்ந்தது. இந்த கதையில நாம கத்துக்கிட்ட சில சொற்களின் பொருள் விளக்கம். கோழிப்பண்ணை, poultry farm. கோழிக்குஞ்சு, chicken. குறும்பு, mischief. கூரை, roof. திட்டு, scold. அதிகாலை, early in the morning. தூங்கு, sleep. வழி, way. ஏணி, ladder. தனியாக, alone. கீழே, down. இங்கிருந்து, from here. அருமை, fantastic. பருந்து, hawk. காப்பாற்று, save. அலறியது, screamed. தாக்குதல், attack. பாதுகாப்பு, security. காரணம், reason. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையை படிச்சு என்ஜாய் பண்ணீங்க தானே? உங்க பதில் எஸ் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து புது கதைகளை படிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஐடியாஸ், ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பை பை.